ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதமானது வருகிறது. இந்த சதுர்த்தி விரத நாட்களிலேயே பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மிதுன ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். வரக்கூடிய ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா சதுர்த்தி விரதமானது வருகிறது. இந்த சதுர்த்தி விரத நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான சில வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை நினைத்து வழிபாடு செய்வோம். ஸோ நம்மளுடைய முக்கிய முதற் கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் பெருமானை தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கடவுளை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலை முன் தொடங்குவதாக இருந்தாலுமே விநாயக பெருமானை நினைத்து வழிபாடு செய்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய குலதெய்வத்தையே நம்ம வழிபடுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தினுடைய அருளானது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கா அப்படிங்கிறது குறித்தும், இந்த நாளில் பார்த்திங்கன்னா ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. மிதுன ராசி என்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகி இருக்கின்றார். ஸோ இந்த காலகட்டத்தில் பணவரவானது உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு வக்ரமாக இருப்பதனால இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பண பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அந்த ஒரு நிலைகள் பார்த்திங்கன்னா இந்த சனி பகவானினுடைய வக்ர நிலையில் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள் இல்லாமல் போகக்கூடும் அப்படின்னு சொல்லலாம். சனி வக்ரம் அடையக்கூடிய நேரங்கள் பார்த்திங்கன்னா பல பேத்துக்கு பார்த்திங்கன்னா நன்மைகள் தரக்கூடியதாக இருக்காது. அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா மாறும் பொழுது நமக்கு மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு லக்கி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பண பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. சகோதரர்களினுடைய ஆதரவுமே பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய யோகங்களும் உண்டாகும். மேலுமே இப்பொழுது சமூக வலைதளங்களில் புதிய கணக்கை ஆரம்பிப்பது, புதிய படிப்புகளை படிப்பது என எல்லா விஷயங்களிலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரங்கள் என்று அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா பின்னடைவாக முன்னேற்றமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது உங்களுக்கு பொருளாதாரத்தில் நிறைய முன்னேற்றத்தை பார்த்திங்கன்னா பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. லாபங்களானது பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடும். குழந்தைகளினுடைய விஷயத்திலுமே சிறிய ஏமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைகளுடைய விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சிறிது கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்வது தாங்க சிறந்தது. அதே போல் ஐவிஎஃப் சிகிச்சை போன்றவற்றை செய்யாமல் இருப்பது தான் நல்லது. தேவையில்லாத இந்த ஐவிஎஃப் சிகிச்சையை மேற்கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். ஸோ அந்த ஒரு சிகிச்சை முறைகள்லாம் பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது. அதே போல் வண்டி வாகனத்தை பார்த்திங்கன்னா இப்பொழுது சீரமைப்பது, டெக்கரேட் செய்வது, வீட்டை பராமரிப்பது, இன்டீரியர் டெக்கரேட் செய்வது, இது போன்ற விஷயங்களில் பார்த்திங்கன்னா இப்பொழுது ஆர்வத்தை காட்டி வருவீர்கள். ஆனாலுமே அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து வைப்பது தான் சிறந்தது. சுக்கிரன் நீச்சமாக இருப்பதனால நீங்கள் எதிர்பார்ப்பது நடக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதுங்க. சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகளானது சரியாகும். சூரியன் ஆட்சி பெற்று இருப்பதனால எடுத்த காரியங்களில் ஜெயங்களானது ஏற்படுங்க. 6க்கு உரிய செவ்வாய் இப்பொழுது பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ராசியில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கோபம், டென்ஷன்களானது அதிகமாக காணப்படும். மேலதிகாரிகளிடம் கொஞ்சம் கோபங்கள், வாக்குவாதங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தவிர்த்து கொள்வது தான் சிறந்தது. இப்போ சாதாரணமாக நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா அது பெரிய கோபமாக உங்களுக்கு தெரியும். அதேபோல் நீங்கள் நியாயமாக ஏதாவது பேச போனீங்கனாலுமே அது பெரிய வாக்குவாதத்தையில் பார்த்திங்கன்னா இழுத்து விட்டுரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அமைதியை காத்து போவது தான் சிறந்தது அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு பணப்பிரச்சனைகள் எதுவும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏற்படாது. முக்கியமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உங்களுடைய கோபங்களையும் டென்ஷன்களையும் குறைத்து கொள்ளணும். தேவையில்லாமல் டென்ஷன் படக்கூடாது. அதேபோல் மற்றவர்களிடம் பேசும்போது
சாதாரணமாக பேசுங்க. அது முடியல அப்படின்னா விட்டுட்டு போயிட்டே இருங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதத்திற்கு வந்து ஆளாகக்கூடிய ஒரு விஷயமாக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிக்க வேண்டாம். அந்த அளவிற்கு விடாமல் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது சிறந்தது. இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமூக நிலைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். கணவன் மனைவியினுடைய ஒன்று சேரக்கூடிய சந்தர்ப்பங்களானது ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், அதேபோல் அரசாங்க அதிகாரிகளிடம் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் இழுபறியான ஒரு நிலைகளானது காணப்படும். உங்களுடைய தேவையான அளவுக்கு இப்பொழுது பணவரவுகள் இருப்பதனால செலவுகளை வந்து பார்த்திங்கன்னா சமாளித்து விடுவீர்கள். உங்களுடைய வேலையினுடைய காரணமாக பிரிந்திருந்த நிறைய தம்பதிகள் இப்பொழுது ஒன்று சேருவார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதேபோல் வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வருகையினால் நிறைய ஆதாயங்களும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எந்த காரணத்தையும் முன்னிட்டுமே நீங்கள் கடன் வாங்க வேண்டாம். இருக்கக்கூடிய அந்த கடனை அடைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழிவகைகளை சேர்த்து கொள்ளணுமே தவிர, மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுரும். அதேபோல் உங்களுடைய எதிர்காலங்கள் பாதிக்கப்படும். ஸோ அதனால் கடன் வாங்குவது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் யோசித்து தான் செய்ய வேண்டும். முடிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்க வேண்டாம். சகோதரர்களால் அலைச்சலுடன் ஆதாயங்களும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு உடல் ஆரோக்கியங்களானது சிறிய அளவில் பாதிக்கப்படக்கூடுங்க. சிலருக்கு நீண்ட நாளாக நிறைவேற்ற முடியாமல் தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. தெய்வ பணிகளில் தங்களுடைய பணியை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதாவது தெய்வ பணிகளில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது சிலர் வந்து ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அலுவலகத்தில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்தி நீங்கள் வேலை செய்யும் பொழுது தான் அதனுடைய நுணுக்கங்கள் என்னன்றதை உங்களால் அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அதனால் அலுவலகத்தினுடைய பணிகளில் கூடுதல் கவனங்களானது தேவைப்படுது. சக ஊழியர்களினுடைய விஷயங்களில் தலையிட வேண்டாம். அதிகாரிகளுமே உங்களுக்கு கடுமையாக பேசினாலும் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. சிலருக்கு இடமாற்றங்களும் உண்டாகும். வியாபாரத்தில் நிறையவே விற்பனைகளானது இப்பொழுது சுமாராக இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலைகளை வாங்க வேண்டும். பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளானது ஏற்படக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இடையூறுகள் ஏற்படக்கூடுறதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தேவையில்லாத யோசனைகளை சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களுடைய வியாபாரம் எப்படி செய்யணுமோ அதன்படி முறையாக வழிநடத்தி அதன்படி வியாபாரங்களை செய்யுங்க. நிச்சயமாக அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கும். பெண்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில சங்கடங்களானது ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. அதேபோல் புகுந்த வீட்டு சொந்தங்களால் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ஆனாலுமே சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சொந்தங்களில் ஏற்படக்கூடிய அந்த ஒரு சங்கடங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலைத்து இருக்காது. அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கிடும். இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது சிறந்தது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்ல வீசாவானது கிடைக்குங்க. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே அந்யுன்யங்களானது அதிகரிக்கக்கூடும். உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணையினுடைய ஆதரவானது கிடைக்குங்க. பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோக அமைப்புகளானது உள்ளது. அதேபோல் உங்களுடைய தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. பழைய கடன்களை திருப்பி தருவதற்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனை சரியான முறையில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தி கொள்வது சிறந்தது. சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கோயில்களில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகுங்க. நண்பர்களால் நிறையவே ஆதாயங்களானது உண்டாகும். சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபார நிலைகளில் வியாபாரம் தொழில் என்று எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்பொழுது நல்ல வளர்ச்சியை காணாவிட்டாலுமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். விற்பனைகளும் லாபங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். பணியாளர்களினுடைய ஒத்துழைப்புகள் இப்பொழுது நன்றாக இருக்கும். சக வியாபாரிகளால் அனுசரணையாக நடந்து கொள்வது சிறந்தது. பெண்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லாத ஒரு காலகட்டங்களாக இந்த காலகட்டத்தை சொல்லலாம். புகுந்த வீட்டாரினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறையவே மகிழ்ச்சியை கொடுக்கதாக இருக்குங்க. உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் பாராட்டுக்குரியதாக இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகளானது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். சலுகைகளுமே இப்பொழுது உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும்.
மேலும் பரிகாரமாக தினமுமே காலையில் நீராடியதும் சூரியன் வழிபாடு அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு பால் அபிஷேகங்கள் செய்து கொள்வது, இந்த மாதிரி வழிபாடு முறைகளை செய்யும் பொழுது, பரிகாரங்களை செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களும் துன்பங்களும் நீங்கி ஒரு முன்னேற்ற நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடைவீர்கள். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்து பாருங்கள், அதற்கான பலன்கள் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.